பெருமை இல்லாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இந்த அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் விரோதமான யுத்தங்களை என்ன செய்யணும், நடத்த வேண்டும் என்று சொல்லி மோசேயிடத்தில் சொன்னார். அமலேக்கின் கிரியைகள் அமலேக்கினுடைய ஆட்சியை பூமியில் வச்சுக்கூடாது, வானத்துக்கு கீழே இருக்கக்கூடாது சொன்னார். அவ்வளவு தேவன் அவர் வைராக்கியமாய் அவரை எதிர்த்து நின்றார். யார் அமலேக்கியன் யார் என்று சொன்னால் ஆதியாகமம் 36:12 நாம் வாசிக்கிறோம். திருநாள் ஏசாவின் குமாரனுக்கு மறுமனையாட்டியாய் இருந்தவர்கள் எலிப்பாசுக்கு அமலேக்கை வென்றாள். ஏசாவின் பேர், ஏசாவுக்கு பேர், ஏசாவுக்கு கர்த்தரால் வெறுக்கப்பட்டார், கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டார். யாக்கோபை நேசித்தார், ஏசாவை வெறுத்தார். அந்த வெறுக்கப்பட்டவர்களுடைய மகன் என்ன பண்றான், ஒரு மறுமனையாட்டி வச்சிருக்கான். அனைவருக்கும் மறுமனையாட்டி ஒட்டி வச்சிருக்கான். அவளுக்கு பிறந்தவன் தான் இந்த அமலை. ஏசாவுக்கு பேர் அதனால சாபத்தின் மகன், சாசின் மகன். அவன் தேவனுக்கு விரோதமாய் எழுதுகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். அமலேக்கியரோடு வந்த 5 யுத்தங்களிலே இந்த அமலேக்கியரை குறித்து நாம் படிக்கிறோம். முதலாவதாக இஸ்ரவேலரோடு ரெவிதீமிலே யுத்தம் செய்தார். யாத்திராகமம் 17:8 அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இது அமலேக்கு செய்த முதல் யுத்தம், அமலேக்கு செய்த முதல் யுத்தம். யுத்தத்தில் மோசே என்ன பண்ணாரு, யோசுவா சொன்னாரு, இஸ்ரவேல் வனாந்தரத்தில் வந்து இருக்கிறாங்க. அப்ப யுத்தத்துக்கு வந்து அவங்க தடை செய்து நிறுத்தி சண்டைக்கு வந்துட்டான். அப்போ மோசே சொன்னாரு, யோசுவா இடத்துல யோசுவா ஒரு வாயம், இதான் யுத்தத்தை நடத்தணும், இதான் தளபதி, நீ வந்து யுத்தத்தை நடத்து. நான் மரபேலையை போய் கையை இணைச்சுக்கிறேன், உயர்த்தி நான் அந்த நோக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரபேலை ஏறி போயிட்டாரு. யோசுவா யுத்தத்தை நடத்தினா வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. ஆமா, வெற்றி கிடைத்தது. ஏன்னா இஸ்ரவேல் பிரயாணம் தேவ சித்தப்படி, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நடக்கிறது. அதனால அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆகவே அந்த யுத்தம் செய்ய வெற்றியை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். அதனால 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் 15 யுத்தத்தில் வெற்றி பெற்றதால் யெகோவா நிசி என்று மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். அல்லேலூயா. நன்றி சொல்றாங்க. நன்றி. கர்த்தர் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. நன்றி எதிர்பார்க்கிற தேவன். நன்றி இல்லாதவராக இருக்கக்கூடாது. நாய்க்கு கூட என்ன இருக்குமா நன்றி. பஞ்சப்பட்டி கடை போவாங்க, ஒரு நாய் கடிக்கிற மாதிரி வரும், மோசமான ஒரு நாய் தான். இந்த ஜனங்கள்லாம் சட்டம் கேட்டு கரெக்டுவாங்க நாய். அப்போ நான் சாப்பிடும் போது நாய் வந்து இருந்தது ஒரு 71 பொம்மை. அன்னைக்கு இருந்து நேரடியா இருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு போகிறேன். அது ஓடி வருது, காலாட்டுது. அது முன்னால் என்ன செய்யும், வச்சுட்டு வரோம். இப்போ நாய் கூட நன்றி, இவனுடைய பேர் என்ன இருக்கணும், நேரடியா
பிரச்சனை பண்ணுவார்கள். ஆனால் நாம் மோசேயை போல நம்முடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்தால் நம்முடைய பிரயாணங்கள் தடையில்லாமல் நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய பிரயாணம் எங்க போயிருக்குமா? கானான் தேசம் போகுது. அல்லேலூயா. கானான் தேசம் வெகு தூரம் போகணும். ஆகவே நீங்கள் எப்போதும் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், தடைகள் நீங்கும், நம்மளை தேர்ந்தோட்டு போவார்கள், வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வெற்றி கோடி வெற்றி தேடுவோம், நாம் வீரர்களை நடத்திடுவோம், வெற்றி கோடி வெற்றி தேடுவோம். வழி மறிக்கிறோம், வழி மறிக்கிறோம், வழி மறித்து நம்முடைய பிரயாணங்களிலே வழி மறிக்கும். 1 சாமுவேல் 15:2 ஆரம்பிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அவர்களை அமலேக்கு வழிமறிக்க செய்தேன், என் மனதிலே வைத்திருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இஸ்ரவேல் முதல்ல மோசேயோட சண்டை போட்டான்னு சொல்லி, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யலாம், கொஞ்சம் பலவீனமா நல்லா வயசானவங்க கொஞ்சம் பின்னாடி வந்தாங்க, நடக்க முடியாது, கொஞ்சம் மெதுவாக வர்றாங்க. அவங்கள வந்து தனக்கு நிறுத்தி வெட்டிட்டான். என்ன செய்யலாமா? வழி மறிச்சு வெட்டினான். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உபாகமம் 25:17-18 வாசிக்கிறோம். நீ இளைத்து காய்த்திருக்கையில் பலவீனரை அமலேக்கு வெட்டினான். என்ன பண்ணா? பலவீனமானவர் ஏன் நல்லா பலமா இருக்கிற சந்திக்கோங்க போங்க. பலவீனமா சாதாரண பரிசுத்தமாக இருக்கிறவங்கள்ட்ட வரப்பட்டான். கொஞ்சம் பரிசுத்தத்தில் குறைவா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வருவோம், பலவீனமானவர்கள் வருவோம். ஆகவே நாம் பரிசுத்தத்திலே வைராக்கிய உணர்வாய் நாம் வாழ வேண்டும், சத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ இங்கே வரும்போது ஆண்டவர் சொன்னார், சவுல் ராஜாவாயினான். அப்போ சவுலை பார்த்து சொன்னாரே, இந்த அமலேக்கு என் ஜனங்கள் கானானுக்கு வரும்போது வழிமறித்து பலவீனரெல்லாம் வெட்டாப்பா, அது எனக்கு இன்னைக்கு அவனது செய்து இருக்குது. அந்த அமலேக்கை என்ன செய்யும், வார்த்தைக்கு எதிரானவரை வெட்டி ஒருவன் அவனுடைய ஆடமாடுகள் வேண்டாம், அவனுடைய ஒட்டகம் வேண்டாம், குதிரை வேண்டாம், குதிரை வேண்டாம், ஒன்று வேண்டாம், எல்லாத்தையும் வெட்டி சாட்சி முதலித்தோம். சவுல் ராஜாவிலே முதலித்தோம். அவன் சவுல் போனான், ஆட்கள் எல்லாம் விரட்டி எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணும்போது அந்த ஆதாரம் ராஜா ஆதாரம் அவனை முதல்ல போனோம், ஜனங்கள் கொள்ள முடியும். அவரை உயிரோட வச்சுக்கிட்டேன், அவரோட சேர்ந்த ஆளுமையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் கொள்ளது. அப்புறம் ஆண்டு கால எல்லாம் பார்க்கலாம், கொடுக்கணும் இப்படிங்க எனக்கு கொடுங்க கொடுக்கணும் இந்த போய் கொடுக்குறதா ஆண்டவருக்கு என்ன வேலை, அவர் பாட்டு சொல்லிட்டாங்க இருப்பாரு. நம்ம கொடுக்கோட நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கிடைக்கும், அதனால எல்லாத்தையும் கொண்டு வாங்க சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கொண்டு பட்டியல அணைச்சிட்டான். ஆகாவே வந்து அப்போ சொல்ற சாமுவேல் இருக்கான், சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தார். அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னா அவர் நடக்க போறதா அவர் தீர்க்கதரிசி, அவருக்கு தேவன் எல்லாம் சொல்லிடுவாரு. தேவன் சொல்லிட்டாரு, சொல்லி அவர் அனுப்பிட்டார். சாமுவேல் வந்தார். அந்த சவுலே, ராஜாவே வணக்கம், எப்படி இருக்கிறேன்? ஐயா நல்லா இருக்கேன். யுத்தத்தில் பெரிய வெற்றி கிடைச்சது, ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டேன், முடிச்சுட்டேன் அப்படின்னா. அப்படியா? அந்த சொன்ன மாதிரி செய்யுங்க. ஆமா. அப்போ இங்கே சத்தம்
கேட்கிற ஆத்மான சத்தமாக கேட்கிறோம் என்ன அது என்ன அவன் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு ராஜாவா இல்லாத என்ன செய்தாங்க கனிவுடன் திரும்ப உங்களோட விரையில நீ இனிமேல் ராஜாவா இருக்க தகுதியில்லை அப்படின்னா ஆகவே ஆண்டவர் சொல்வதை செய்யாமல் போயிட்டார் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்த நடக்கும் அவருடைய வார்த்தையின்படி செய்திருக்கிறோம் அந்த வார்த்தையின்படி செய்யாததால எஸ்தர் காலத்திலே நம்மளே வருகிறார் எஸ்தர் காலத்திலே வந்து யூதர்களுக்கு அழைக்கணும்னு சொல்லுவார் அவன் யாரு ஆபாகியர் அவன் அமலேக்கியர் இந்த அமலேக்கியர் மறுபடியும் யுத்தத்துக்கு வர முடியல அப்ப ஆண்டு சொன்ன மாதிரி அன்னைக்கே அடிச்சிருந்த வருவானா சாப்பாடு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்த வருவானா இயேசு சொன்னார் உலகத்தில் அனுப்பி வருகிறான் எனக்கு ஒன்றுமே அவனிடத்துல இல்லை இல்லையா சாத்தானுக்கு ஒரு மெத்தோடு பங்கு இருக்கக்கூடாது நம்ம ஆசி சபையில் பேசாமி படமெல்லாம் அந்த சீசர் படமெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கடைசியாக ரோட்ல வச்சு அங்கே யூதாஸ் படம் வந்தது அதே போய் அப்போ அந்த அங்கே உபதேசியார் போய் அங்கே போய் அந்த அது யூதாஸ் படம் காட்டி கொடுத்தாங்க அந்த யூதாஸ் இருக்கடையா ஒரு நேரம் நான் நரகத்துக்கு போனா அவரும் உதவி செய்வாங்க நரகத்துக்கு போனா அவர் என்ன செய்வா உதவி செய்வாங்கல்ல அதனால அவனுக்கு ஒரு அலையா ராட்சி சபையில எல்லாருக்கும் ஒரு கொடுக்கும் ஆகவே நம்முடைய பயணங்களிலே நம்முடைய நடைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகளை அழிவுகளை ஏற்படுத்துகிறவன் வழிமறிக்கிறவன் சாத்தா அவனை அவனை நாம் என்ன செய்யணும் அழித்து விடுவேன் அடிக்காத எஸ்தர் காலத்தில் வந்துட்டான் மத்தியூரெல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணான் எஸ்தர் என்ன செய்யற அப்போ வந்தாரு இல்லை உலகம் ஜோ பண்றான் ஜோ பண்ணி என்ன செய்தா ஐயா அந்த யூதர்களை எல்லாம் காப்பாற்றுறான் அல்லேலூயா காப்பாற்றினான் யூதர்களை காப்பாற்றினான் ஒரு கதையை தூக்கில போட்டுக்கிட்டு ஒரு தூக்குமாரம் செய்யலாம் ஆகணும் ஆனால் ஒரு கதை 11 தூக்குமாரம் செய்யலாம் 8 தூக்குமாரம் இவன் ஒரு தூக்குமாரம் செய்யலாம் அவன் 11 தூக்குமாரம் செய்தான் இந்த ஒரு தூக்குமாரம் செய்த அவன் முதலைக்காக செய்தான் அதில் ஆமனை தூக்கி போடுறாங்க முதலாய் செய்த 11 தூக்குமாரம் எதற்காக என்றால் அவனுடைய மாமாவுடைய மனைவி 10 பிள்ளைகள் அந்த 10 பேரை அவனை சுத்தி வச்சுட்டாங்க பட்டமா தூக்குமாரம் செய்த எல்லாரும் தூக்கி வச்ச போட்டேன் ஒருத்தர் பார்த்துட்டே தூங்குறா அவரே எஸ்தர் ஜெபத்தினாலே ஜெயித்தாள் அல்லேலூயா ஜெபம் வந்து என்ன கொடுக்கும் ஜெயம் கொடு ஜெபத்தினால தான் ஜெயம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்லேலூயா நாலாவதாக விளைச்சலை தடுக்கிறவர்கள் நியாயத்தை 6 வாசிக்கிறோம் இஸ்ரவேல் பிரதமர் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கர்த்தருக்கு புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்து காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை தடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடு கட்டளைகளையாகிலும் வைக்க மாட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அமெரிக்கர் இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்து வைத்திருக்கும் போது அது வந்து சில அமாயத்துக்கு போயிடலாம் இது விதைச்சு நல்ல விளைச்சி இருக்கும் போது அவன் வந்தார் இப்படி அடிக்க நடந்துட்டே இருக்கு நம்ம இஸ்ரவேல்
அகத்திய கொஞ்சம் ஆதாரங்கள் வீட்டில் வந்தா அதையும் வந்து தூக்கி போயிடுறான். தூக்கி போயிடுறான். எல்லா பொருளையும் தூக்கி போயிடுவான். திருடன் நம்மளே திருடன் சாதாரண திருடன். யூதாசை பற்றி சொல்லும்போது ஆட சொல்லுவார். அவன் திருடனானபடியால் என்ன செய்தான்? பணத்துக்கு ஆசைப்பட்டான்னு சொல்லி திருடன் என்று சொல்றோம். அதுபோல சாதாரண ஒரு திருடன் நம்மிடத்தில் இருக்கிற பொருள்கள் நம்முடைய செல்வங்களை திருடுவான். நம்முடைய பணத்தை எப்படியாவது திருடுவான். கண்டிப்பாக தகை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு வாழ்க்கை உண்டு. செல்வமா தொடர்பு உண்டு. பேசி அவருக்கு 8 லட்சத்தை அடிச்சுட்டாங்க. 8 லட்சம் என்ன பொழுது போடுவானா தெரியல. அவளுக்கு என்ன காப்பு வச்சாலும் தெரியல. 8 லட்சத்தை போய் சொல்லி. ஆகவே பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கும். பணத்தை திருடுவதற்காகவும் நம்முடைய பொருள்களை திருடுவதற்காகவும் நம்முடைய குடும்பத்தை எடுப்பதற்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எடுத்துக்கொள்ளும். திருடிடுவோம். விசுவாசத்தை திருடிடுவோம். நம்பிக்கையை திருடிடுவோம். ஜெபம் வேதவாசிப்பு ஆராதனைகளை திருடிடுவோம். எனவே இந்த திருடர்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்பி ஆண்டவரை தேடாம மலைகளுக்கு ஓடிக்கிட்டேன். மலைகளில் போய் பண்ணியிருக்கோம். அங்கே நம்மளுக்கு வரமாட்டாங்க. அங்கேயே ஓடிட்டாங்க. அங்கேயா அவங்க வர முடியாத இடமே எந்த இடத்துல அப்போ தோணுனாங்க. நாங்கள் முயற்சி பண்ணி தப்பிக்கலாம் பார்க்கணும். அப்போ முடியல அந்த பயிர்களுக்கு நீங்கதான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஆண்டவர் திதியோனை அனுப்பி பெரிய வெற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே ஜெபவாசிப்பு ஜெபிக்கிறோம். குடும்ப ஜெபம் சபைக்கு வந்தது சமாதானம் கொடுப்பது அவரே ஜாக்கிரதையாக இந்த ஜாகஸ்ரீ முடிவு செய்தார். ஜாகஸ்ரீ வந்து குடும்பத்தில் 7வது மகன். முறை டீல வெற்றி குச்சி எடுத்துச்சான். எல்லாரும் வெளியே ஓடிட்டாங்க. அதான் வெளியே எடுத்துக்கிட்டு ஜாகஸ்ரீ இருக்காங்க. அப்போ ஜாகஸ்ரீ சரி அவங்க உள்ளதான் இருக்கா அப்படின்னு கூப்பிடாங்க. சத்தம் கேட்குது. வெளியே வர முடியல. அப்புறமா யாரோ ஒரு கதவு சாப்பிட்டு போய் என்ன செய்யறாங்க காப்பாற்றினாங்க. அவருக்கு ஒரு மனைவி அவர் நடத்துகிற கூட்டங்களெல்லாம் முன்னாடி வந்து உட்காந்துருக்கலாம். வாடி அவர் பாப்பா பாட்டில் படிப்பாங்க. ஏன்னா தட்டுவாங்க. குடிக்காரி மாதிரி வேஷம் போட்டு இருந்தது. அடிக்கும் வேஷம் உலக வேஷம் நடந்து போகிற வேஷம் மாதிரி உலக வேஷம். அவர் கல்யாணம் கேட்டார். இதனால உடைத்துனாங்க அப்படியா இருக்கல அவர் கேட்டாரு. அவனும் ரைட்டுலாம் புதுசு நேரத்துக்கு பிறகு அவரை உடைத்துக்கே போகாம கற்றுக்கணும். ஜோபன்னானா 5 நிமிஷம்னா போவீங்களா? நேரத்தில் ஓடிட்டு இருந்தாருன்னா தண்ணியை ஊற்றுவாங்க. அப்படி ரொம்ப தலைகள் செஞ்சாங்க. சாத்தான பல உலகளே நம்ம என்ன செய்யறோம்? கடை பண்ணுவோம். வழிமறிப்போம். நம்ம விளைச்சல்களை கெடுத்துருவோம். நம்ம கஷ்டப்பட்டு விளைச்சி வரும்போது கெடுத்துட்டா எப்படி இருக்குவாங்க? வெள்ள திரண்டு வரும்போது தாடி எல்லாம் பண்ணிச்சான். உடஞ்சு வச்சு நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மாம்சமான சொந்தமான விளைச்சலை அவளைக்கு கெடுத்தால் ஆவிக்குரிய வாழ்வின் விளைச்சல்களை சாத்தான் கெடுப்பான். அவளைக்கு கெடுத்து போடுவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். ஜெபித்து உபவாசித்து
தேவனிடத்திலே நாம் ஐக்கியமாய் இருந்து சாத்தானை ஜெயிப்போம். அல்லேலூயா. ஐந்தாவது பார்க்க படிக்கலாம், கொள்ளை அடிக்கிறவன். என்ன அடிக்கிறவன்? கொள்ளை. 1 சாமுவேல் 30:1 வாசிக்கிறோம். தாவீது அவன் மனித அனுசரணம் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்தார்கள். 2ஆம் வசனத்திலே அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவளை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போனார்கள். தாவீதுக்கு 2 மனைவி அங்க ஒரு சிக்லாக போயிட்டாங்க. ஒரு மனைவி இல்லைன்னா ஒரு மனைவியாவது தனி உருவாங்க 2 பேர் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு தீ இல்லை. அது பார்த்தா எல்லாம் தீ கிடையாது. எல்லாம் தீச்சு போட்டுட்டாங்க. எல்லாம் தீ சாப்பிட தேடி தேடி பார்க்குறாங்க. சாப்பிட ஒன்றுமே இல்லை. எல்லாம் உட்காந்து ஓட்டு ஆடுறாங்க. சத்தம் அழகாக சத்தம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம சொல்றீங்களா அந்த கண்ணெடுத்து அடிக்க வர்றாங்க. நீங்க கூட்டு போறேன் நான் கேட்டாங்க. குடும்பங்களாம் அப்படியே வச்சிருக்கு. அப்போ தாவீது ஜெபம்றாரு. தாவீது தன்னை என்ன செய்யறான்? சுத்தப்படுத்தி கொண்டான். அப்புறம் ஆண்டவரை கேட்கிறாரு, ஆண்டவர் போ எல்லாத்தையும் திருப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போய் என்ன செய்தாரு? ஒரு 200 ரூபாய் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு அமலேக்கியன் வந்தான். ஒரு வாலிபன் அவன் கேட்டு ஐயா நான் படையில அவன் பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். ஜனங்க எங்க இருக்காங்க தாவி தெரியாது. ஆண்டவர் போட்டுறாரு. பக்கமா போறாரு. ஒரு அமலேக்கியன் வந்து இப்படி போகணும் அந்த பக்கமா இருக்கிறாங்க மனைவி பிள்ளைங்க அப்படின்னு சொல்றான். ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் அந்த அமலேக்கியன் கொஞ்சம் ஆதாரமாக கொடுத்து அவனுக்கு கல்வியம் ஆயிட்டான். ஆதாரமாக கொடுத்து அவரை கூட்டிட்டு போய் அல்லேலூயா. எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆமா சாத்தான் தாராளமா என்ன செய்யணும்? நம்ம போய் வெற்றி பெறணும். அல்லேலூயா. ஆமா கடைசி வரைக்கும் மட்டும்தான் நம்முடைய ஜீவன் இருக்க வரைக்கும் என்ன செய்யணும்? இப்போ மனிதனாக இருக்கணும். அல்லேலூயா. யுத்தம் தான் ஜெபம். ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. யுத்தம் தான் இப்போ நம்ம சண்டை பண்ணணும் இல்லை. ஜெபம் உபவாசம் முடியும் ஆராதனை இதெல்லாம் சாத்தானை ஜெயிக்கிற ஆயுதங்கள். அல்லேலூயா. வருகை தூதர் ஆசிரியர் தேவதாஸ் சொல்லி 4 பேர் இருக்கார். அவரே சொன்னார் அதுக்கு ஒரு 60 68 வயசு 50 கொஞ்சம் தளர்த்துட்டேன். மனைவி இறந்துட்டாங்க. ஒரே நான் முடியப்பா போவேன் முடிச்சுட்டு எனக்கு முடியல கல்வியமாயிட்டேன். நான் இனிமேல் முட்டி போட்டு ஜெபம் முடியாது உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். இப்படி நான் போக முடியாது. கொஞ்சம் நான் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன செய்கிறேன்? நான் கொஞ்சம் ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு சில நாட்கள் அப்படி ஒரு நாள் கடைக்கு போகிறேன். கைது வேண்டுறது கடைக்கு போகும்போது அந்த ஒரு மாட்டு வண்டி வந்து மாட்டு வண்டியை வந்து ஒரு வாரமாக ஒதுக்கி போனேன். மாட்டு வண்டியை நேரம் வந்து ஒத்து அந்த ஒரு மாடு என்ன பண்ணிச்சு அப்படி கீழே விழுந்துருச்சு. விழுந்து அப்படியே செத்துருச்சு. அப்படியே வண்டியோட விழுது. வண்டிக்காரன் வந்து எங்க மாட்டேன் வந்து எடுத்துட்டு இதை பார்க்கலாம். இதை முடிவு கண்ணு மட்டும் முடிச்சு கண் மட்டும் ஒரு கண்ணு அப்படியே இவனே பார்க்குறாரு. தேவதாஸ் பார்க்குறாரு. இந்த உடையக்காரர்கள் இந்த கண்ணை இவரே பார்க்குது. அப்போ அவர் அது என்ன சொல்லிச்சான்? அந்த மாடு இந்த கண்ணால பேசிட்டான். கண்ணால பேசிட்டான். என்ன பேசிச்சு? நான் என் உயிர் உள்ள வரைக்கும் என் எஜமானனுக்காக உழைத்தேன். அல்லேலூயா. உயிர் உள்ளவரை கடைசி மட்டும் உழைத்தேன்.
செய்ய உழைக்கிறாயா? அல்லேலூயா. அப்பதான் தேவதாஸ் ஆசிரியர் ஊழியக்காரர் ஒரு கணம் யோசித்தா, மாடு எஜமானுக்காக கடைசி வரை உழைத்திருக்கிறேன், நம்ம ஏன் கடைசி வரைக்கும் உழைக்க கூடாது? கடைசி வரைக்கும் ஏன் ஓடக்கூடாது? ஏன் நம்ம சோறு போகலாம்? ஓடுவோம் சொல்லி கடைசி வரை ஓடலாம். நல்லா சொல்லுவேன், சோறு போக வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக யுத்தம் நிச்சயத்தை தருவார். அல்லேலூயா. தேவி தருவார், வெற்றியை தருவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கொள்ளையடிகள் நம்முடைய பொருட்கள், நம்முடைய வீடுகள், நம்முடைய நிலங்கள், கடன் வாங்கி இருக்கலாம், கொள்ளையடிக்கலாம். இப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலை நமக்கு தருவார். அல்லேலூயா. வெற்றியை தருவார், நிலையை தருவார். தலைமுறை தலைமுறையோடு யுத்தம் உண்டு என்று சொல்லி மோசேயிடத்தில் சொன்னவர் இந்த நாள் வரைக்கும் யுத்தத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபித்து தேவனுக்கு முன்னேறி பரலோகத்தை நாம் அடைய வேண்டும். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு ஒரு யுத்தம். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு நல்லா இருக்கும். அது கூட ஒரு யுத்தம். 60 வருஷம் இல்லையா? அங்கேயிருந்து அவளே வந்துடுறான், விடமாட்டான். ஆகவே இன்னைக்கு நம்ம கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்காக யுத்தம் செய்யும் கர்த்தர். இன்னைக்கு நம்ம நினைக்கிற அமெரிக்கையோட 5 வகை யுத்தங்கள். முதலாவது இஸ்ரவேலோட யுத்தம், இரண்டாவது இஸ்ரவேலை வழிமறித்து சண்டை போட்டு வெட்டுகிறான், மூன்றாவது எஸ்தர் காலத்தில் யூதரை அழிக்க நடந்த யுத்தம், அதை வெற்றி கொண்டார். நாலாவது இளைஞர்களை கெடுக்கிறவன் இவனை எழுப்பி வெற்றி கொண்டார். கொள்ளை அடிக்கிறவர் கர்த்தர் சகலத்தை திருப்பி கொண்டு வர செய்தார். அல்லேலூயா. தாவீது வெற்றி பெற்றார். ஆகவே நாமும் ஜெபித்து வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு பாடல் பாடும்போது கணிக்கு செலுத்துவோம். வெற்றி கொடி